ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தை கைது பண்ணி கொண்டு வந்த சஞ்சய் அடித்து தேவையில்லாமல் ஆறுமுகத்தோட கோவத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் சஞ்சய் ரொம்ப திமிராக தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் என் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆறுமுகத்தோட ஆட்டம் நிறைய இருக்குங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா நம்ம சிவா செம மாஸ் காட்டிட்டாரு. உண்மையிலுமே போலீஸ் வேலையை எல்லாத்தையுமே இவரே செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பத்து வந்து என் கையில் இருக்க சின்ன கத்தியால் நான் என்னை குத்த வந்தவங்களை கீர்னேன் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு யோசிச்சு உடனே சொல்லிட்டாரு ஆறுமுகத்து மேலே எங்கேயுமே காயம் இல்லை அப்படின்னு. ஆறுமுகம் இந்த வேலை செய்யவே இல்லை அப்படின்னும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த மாறன் ஏற்பாடு பண்ண அந்த அதாவது இவங்கெல்லாம் ஒரு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணாங்கல்ல அந்த எசைக்கு ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிங்களை மேலே காயம் பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சி உடனே போய் பிடிச்சாங்க. நமக்கு லாஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள பிடிச்சி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற வரைக்கும் ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியும் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து வர எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே நமக்கு அந்த ஸ்டோரி வந்துடும். ஏன்னா ஆளை வளைச்சி பிடிச்சிருவாரு நம்ம சிவா. பிடிச்சதுமே பார்த்தா கூடவே சஞ்சய் வந்துடுவாங்க. இருந்தாலும் சஞ்சய் கிட்ட வந்து ஒப்படைச்சாலும் சஞ்சய் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, நீ தப்பே பண்ணலனாலும் நான் உன்னை ஃப்ரேம் பண்ணி எப்படியாவது உன்னை குற்றவாளி ஆக்கியே தீருவேன், உன்னையும் பைரவியும் பிரித்தாதான் எனக்கு பைரவி கிடைக்கும்னு சொல்லி வாந்தி வர மாதிரி ஒரு கேவலமான ஒரு யோசனையை வந்து சஞ்சய் சொன்னாங்க. கேட்கும்போதே இரிட்டேட்டாக வருது. காது மேலே ஒன்று வைக்கலாமாங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். எமோஷனல் ஆனோம்னா நம்மளால் கதையை ஒழுங்காக பேச முடியாது. அப்படி பார்த்தோம்னா இப்போ சிவா வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஆறுமுகத்தை அதாவது விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளார அதாவது இந்த ஒரு விஷயத்தில் பைரவியோட ரோல் இல்லாமல் இருக்கவே இருக்காது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பைரவி தான் ஆரம்பத்திலேருந்து ஸ்ட்ராங்காக ஆறுமுகம் வந்து சம்பத்தை அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சட்டையிலலாம் சேறு இருந்துச்சு, முதுகில் காயம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் பைரவியோட ரோல் இல்லாமல் இருக்காது. அதனால் அடுத்து வர எபிசோடில் பைரவிக்கு உண்மை தெரிகிற மாதிரி, அதாவது வயலில் வந்து அண்ணன் ஆறுமுகம் கீழே விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி வலிக்கு விட்டு விழும்போது வயலில் சேர் ஆகிடுச்சு, முதுகில் காயம் பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யார் மூலமாவது உண்மை தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பைரவி உள்ளே வந்து ஏன்னா உன்னை அடிக்கக்கூடாது, ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும், எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு இவ்வளோ விஷயம் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டியடான்னு சொல்லி சஞ்சய் யாருங்கிறத வந்து பைரவி புரிஞ்சிக்க போகிறாங்க. ஆறுமுகத்து மேலே லைட்டாக கொஞ்சம் ரொமான்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கனவுல வந்து முதுகுல காயத்துக்கு வந்து பைரவி மருந்து போட்டு விடுற மாதிரி ஆறுமுகம் நினச்சி பார்த்தாரு. அந்த விஷயம் உண்மையாக நடக்க போகுது. இப்போ வந்து இந்த அடி வாங்கின இடத்துக்கெல்லாம் வந்து பைரவியே மருந்து விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பேராசை இருக்குன்னு வச்சிங்களேன். என்னை எதுவும் கமாண்டில் திட்டாதீங்க, எனக்கு சிரிப்பு வருது. ஆனால் ஏன்னா கண்டிப்பாக நம்ம பப்ளி பாயை வந்து விட்டு கொடுக்கவே முடியாதுங்க. ஆறுமுகம் வந்து என்ன கேரக்டருங்க, அவர் அப்படியே சும்மா குழுன்னு இருக்கார். அவர் செம்மையாக பண்ணுறாரு அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். அதனால் வந்து ஆறுமுகத்துக்கு வந்து முதுகில் மருந்தெல்லாம் போட்டு விடுவாங்க. நம்ம சிவாவை சொல்லவே தேவையில்லை, எப்பயும் போல் ஃபயர் தான் நம்ம சிவா. அவர் வந்து என்ன சொல்கிறது, அட்டகாசம் காட்டிக்கிட்டு இருக்காரு திரவியம். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிந்துவோட கேரக்டர் காட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. அதனால் அடுத்த வாரத்தில் சிந்துவோட கேரக்டரும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா மனுஷோர்லாம் சாப்பிட்ருக்காங்களே. அதே போல் அந்த மென்டல் டாக்டருங்க 2 பேர் இருக்காங்களா, ஒரு பக்கத்து தேவராஜன், இன்னொரு சினேகாங்கிற பேரில் அவங்க. ஆனால் நம்ம எசைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வில்லனா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பாவம் மகாதான் பாவம் ஏமாந்து போயிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்த கதை என்ன மூவ் பண்ணுறாங்கன்னு. முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங் வந்து இன்னொரு இது சம்மந்தமாக கூட வீடியோ பேசலாம். அவ்வளோ ஸ்டோரி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜாக பேசி பெரிய நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வாங்கியிருக்க டைம் 2.5 நிமிஷம் தான். இப்போ ஆல்ரெடி 3 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிங்க. அடுத்து ப்ரோமோவில் டீட்டெயிலாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.